நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலோட நோக்கம். நான் கத்துக்க இந்த தையல் துறையை உங்களுக்காக கத்துறேன். சிறப்பா கத்துங்க. ஆன்லைன் பயிற்சி பெறக்கூடிய அன்பர்கள் வந்து மறக்காம இப்ப நம்ம குடுக்கக்கூடிய இந்த சார்ட் அளவுகள் வந்து எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா நம்ப பயிற்சி வகுப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கணும். சந்தேகம் வந்தாலும் நீங்களே அத நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுல, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்து ஓப்பன் பகுதிக்கான சார்ட் வந்து நம்ம குடுக்குறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நிதானமா பாருங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய நண்பர்களா இருந்தீங்கனாலும் சரி, தொடர்ந்து பயிற்சி பெறக்கூடிய அன்பர்களா இருந்தாலும் சரி, தினமும் வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது பயிற்சி வகுப்புகள வந்து நீங்க எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் தான், நீங்க அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு பார்த்தீங்கன்னா நகர முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் மட்டும் நீங்க நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு, நீங்க ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது. உங்கள நீங்க வந்து வளர்த்திக்கணும், உங்கள வந்து நீங்க சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா, நீங்க சிறப்பா வந்து தையல்கள கத்துக்கணும் அப்படின்னா, தினமும் வந்து நீங்க அதற்குண்டான முயற்சியும், பயிற்சியும் வந்து கட்டாயமா எடுக்கணும். பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான், உங்களுக்கு சந்தேகங்கள் நெறையா வரும். அந்த சந்தேகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்பதான் நிவர்த்தி ஆகும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க ஜாலியா வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் மட்டும் நான் பேட்டர்ன் போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தான் அது குளறுபடிகள் ஆகும். தொடர்ந்து நம்ம பயிற்சிய பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பயிற்சியில நம்ம என்னென்னலாம் சொல்லி தரோமோ, அது எல்லாமே தொடர்ந்து பயிற்சியும், முயற்சியும் பண்ணிட்டே இருங்க. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நமக்கு மறக்காம ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுத்து நீங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஏன்னா, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நாங்க பிரத்யேகமா குடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க அப்ப தான் அத கிளியர் பண்ணிட்டு, நீங்க அடுத்தடுத்த கட்ட நகருக்கு வந்து நகர முடியும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு சார்ட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுங்க. அது சார்ட் அல்லது இந்த மாரி நோட் வந்து நீங்க எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி நோட்ட விட நீங்க சார்ட் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த அளவுகள் எல்லாமே நீட்டா அழகா எழுதி கோடு போட்டு மார்ஜின்லாம் போட்டு எழுதி, செவுத்துல ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, டக்குனு சார்ட்ட பார்த்து உடனே நீங்க அத ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆள பார்த்தா புரியாது, சத்தம் கேட்டா புரியும். வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, "ஆனா இந்த கழுத்து ஓப்பன் பகுதி வந்து எங்களுக்கு சொல்லிக் குடுங்க. சரியாவே தெரிய மாட்டேங்குது. அது எவ்வளோ வைக்கணும்? என்ன டீட்டெயில் சொல்லுங்கன்னு" சொல்லி நெறைய எனக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டாலும் சரி, அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி, என் தனிப்பதிவுல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, "இந்த கழுத்தோடைய ஓப்பன் பகுதி எவ்வளவு? இது எவ்வளோ வைக்கிறது?" அப்படிங்கிறது இந்த கேள்வி. "இது எப்படி வைக்கணும்? அத எனக்கு சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது மெஷர்மென்ட் சார்ட் இருந்தா குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இது நம்மகிட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சைஸுக்கும் இந்த கழுத்துடைய ஓப்பன் பகுதி வந்து மாறுபடும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா மாறுபடும். ஏன்னா பெரிய சைஸுக்கு நம்ம ஒரு 2 இன்ச் வச்சோம் அப்படின்னா, கழுத்து வந்து அப்படியே குறுகிட்டு போயிரும். சின்ன சைஸுக்கு கழுத்த வந்து நம்ம பெருசா வச்சோம் அப்படின்னா, கழுத்து வந்து விரிஞ்சிட்டு போயிரும். ஷோல்டர் வந்து கீழ இறங்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால அந்த மாரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து டீல் பண்ணணும். கழுத்து பகுதி கூட வச்சாலும் பிரச்சனை, குறைச்சு வச்சாலும் பிரச்சனை. குறைச்சு வச்சீங்க அப்படின்னா, கஸ்டமர் தூக்கிட்டு வருவாங்க. கழுத்து வந்து ரொம்ப குறுகி இருக்கு, எனக்கு அத சரி பண்ணி குடுங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்க. கழுத்து அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா, கழுத்து வந்து எனக்கு இந்த கீழ இறங்கிட்டே இருக்கு. இந்த ஷோல்டர் வந்து இப்படி கீழ இறங்கிட்டே இருக்குது. எனக்கு இத சரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் தூக்கிட்டு வருவாங்க. இந்த 2 பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல்ல ப்ளவுஸுக்கு இந்த கழுத்து ஓப்பன் பகுதி வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லி தர போறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சார்ட் பேப்பர் எடுத்து சார்ட் பேப்பர்ல வந்து நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நோட்ல வந்து எழுதி வச்சிருப்பேன். இந்த மாரி நீங்களும் நோட் இருந்தா நோட் வாங்கி வச்சுக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, மேக்ஸிமம் இது வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக இப்படி எழுதி வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பெரிய சார்ட் பேப்பர் வாங்கிக்கங்க. சார்ட் பேப்பர்ல நம்ம சொல்லக்கூடிய அளவுகள் வந்து கோடு போட்டு நீங்க எழுதி செவுத்துல ஒட்டிட்டீங்க அப்படின்னா, நீங்க கட்டிங் வெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா, கட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு நீங்க பாட்டுக்கு வெட்டிறலாம். யோசிக்க வேண்டியதில்ல. கழுத்து எவ்வளோ ஓப்பன் வைக்கணும், ஷோல்டர் விட்த் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு கணமும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்ல. அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நிதானம் பாருங்க. சின்ன வீடியோவா தான் நான் போடப் போறேன். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கத்துக்கிட்டது உங்களுக்கு கத்துறேன். சிறப்பா கத்துக்குங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களை எல்லாம் தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லரிங் பழகணும்னு ஆசைப்படக்கூடிய உங்க உற்றார் உறவினர் நண்பர் யார் இருந்தாலும் மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம ஆன்லைன் பயிற்சி வகுப்புல சேர விருப்பம் இருந்தா சேர்ந்து பயிற்சிகள் எடுக்கட்டும். இந்த கழுத்து ஓப்பன் பகுதி வந்து நம்ம வரையும் போதும், அதே மாரி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த பகுதியில ரொம்ப கேர்ஃபுல்லா வெட்டணும். இங்க மேல வந்து நம்ம 2 வைக்கிறோம் அப்படின்னா, கீழ வந்து 2 1/4 வைக்கணும். 2 1/4 வச்சீங்க அப்படின்னா, கழுத்து வந்து நல்லா ப்ராடா அகலமா வரும். மேல 2 வைக்கிறீங்க, கீழ 2 வைக்கிறீங்க அப்படின்னா, கழுத்து பகுதி வந்து யூ கழுத்தா வந்துரும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மேல 2, கீழயே 2 வைக்கிறீங்க அப்படின்னா, கழுத்து பகுதி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஷேப்ல வரும். கழுத்து வந்து எனக்கு ரவுண்டு ஷேப் வேணும் அப்படின்னாங்கன்னா, இங்க வந்து 1/4 இன்ச் வந்து நீங்க அதிகமா வைக்கணும். புரியுதுங்களா? கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ கேட்கறாங்கங்கிறத எப்பவுமே நோட் பண்ணிக்கங்க.
கழுத்து இறக்கம் வந்து ஒரு 8 கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 8 இன்ச்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடிய இந்த அளவு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அளவுகளோட கீழே இருக்கிற அளவு வந்து 1/4 இன்ச்சு அதிகமாக வெளியே இப்படி தள்ளி வரணும். இந்தல் இப்படி தள்ளி போகக்கூடாது. இந்தல் இப்படி தள்ளி வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதை மட்டும் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. கழுத்து மேல் அளவு 2, கீழ் அளவு 2 1/4. கழுத்து ரவுண்டாக வருவதற்காக 1/4 இன்ச்சு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் வச்சு எழுதி வைக்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் எழுதி வைக்கும்போது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, நல்லா கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட் ஓப்பன், அதாவது கழுத்து ஓப்பன் பகுதி, ஃப்ரண்ட் நெக் ஓப்பன் பகுதி, பேக் நெக் ஓப்பன் பகுதி ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இந்த கழுத்து ஓப்பன் பகுதியை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கழுத்து ஓப்பன் பகுதின்னு போட்டு 26லேருந்து 28 சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. தையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேர்ந்துடும். அதனால் நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ண வேண்டாம். 26, 27, 28 இந்த 3 சைஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கழுத்து பகுதி ஓப்பன் பகுதி வந்து 2 இன்ச்சு வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30, 31, 32 இந்த சைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 1/4 வைக்கணும். சரிங்களா? 2 1/4 வைக்கணும். ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வெட்டிக்கணும். இது வந்து மெஷர்மெண்ட் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இது ரெகுலராக யூஸ் ஆகக்கூடிய அளவு. 90% இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிக்கும். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்து கூட குறைய வந்து கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் 34, 35, 36 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 2 1/4 வரைக்கும் நீங்கள் கழுத்து ஓப்பன் பகுதி வந்து வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 38, 39, 40 இந்த சைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 1/4 முதல் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். கழுத்து வந்து நல்லா அகலமாக இருக்கும். இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வெயிட்டாக இருக்கக்கூடிய, சதை இருக்கக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக 2 1/4 to 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் தைரியமாக வைக்கலாம். இப்போ 2 1/4 வைக்கிறீங்க அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3 இன்ச் இருக்கும். 3 இன்ச் வச்சிங்க அப்படின்னா 3 1/4 வந்து தையலுக்காக, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 1/4 இருக்கும் அகலம். அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 42, 43, 44 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்லேருந்து 3 1/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 46, 47, 48 இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 3 1/4 வரைக்கும் வைக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்து வந்து நல்லா ப்ராடாக அகலமாக போடுவாங்க. இதுக்கப்புறம் ஏன் 49, 50, 52 சைஸ் எல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் ரேராக இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸுடைய கட்டிங்ஸ் வந்து மாற்ற மாதிரி வரும். அது வந்து உங்களுடைய அனுபவங்களில் ஒன்று நீங்கள் எல்லாமே நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அளவுகளை மறக்காமல் எடுத்து எழுதி வச்சுக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. அளவுகள் காட்டியிருக்கேன். இந்த அளவுகள் வந்து எடுத்து வச்சுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் பழகணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. புதிதாக டெய்லரிங் பழகக்கூடிய ஆன்லைன் பயிற்சி பெறக்கூடிய நண்பர்கள் கட்டாயமாக இதை வந்து நீங்கள் சார்ட் போட்டு எழுதி வைக்கணும். நான் பயிற்சி வகுப்பு வரும்போது கண்டிப்பாக இந்த சார்ட்டை வந்து உங்களை காட்ட சொல்லுவேன். அதில் எப்பவுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒவ்வொரு அளவுகள் வந்து நான் உங்களை கேட்டு நீங்கள் வெட்டுறது உங்களையே நான் வெட்ட வைக்க போகிறேன். அடுத்தடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு அளவுகள் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஷோல்டர் வித்து வேணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் வித்து வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இன்னைக்கு கழுத்து ஓப்பன், நாளைக்கு ஷோல்டர் வித்து, அடுத்து இந்த ஆம்கோல் இறக்கம், மார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அளவுகளாக வந்து நான் உங்களுக்கு சார்ட்டு கொடுக்குறேன். இந்த அளவுகள் வந்து கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மறக்காமல் எழுதி வைங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம தனிப்பதிவிலையும் கேளுங்க. தேங்க்யூ வாட்சிங். பாய். நன்றி.